ஹாய் பிரதர். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை வசனம். அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்தான். யோகியாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். In his days and Nebuchadnezzar's kings of the Babylon came up, and Joachim come his and servants 3 years. Then they turned and rebelled against him. வசனம் 2. அப்பொழுது கர்த்தர் கீழ்த்தேரின் தண்டுகளையும் சிரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அமோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேலே வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவன் அவைகளை யூதேயா அழிக்கும்படிக்கு வரவிட்டார். And the Lord sent against him and bands of the Chaldeans, and bands of the Syrians, and bands of the Moabians, and bands of the children of the Ammon, and bands of, and sent them in against Judah to the destroying it, according to the words of the Lord which he speak by these servants, these prophets. வசனம் 3. மனாசே தன் எல்லா செய்கைகளிலும் செய்த பாவங்கள் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றிபடி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படியே நடந்தது. Surely at these commandments of the Lord and come this up Judah to the remove them out of the Sogot for the sins of the Manasseh, according to all that he did. வசனம் 4. அவன் சிந்தனை குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தில் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார்கள். And also for this incarnate blood that he shed, for this field and Jerusalem with incarnate blood, which is the Lord and will not pardon. வசனம் 5. யோக்கீமின் மற்ற வர்த்தகமான்களும் அவன் செய்தவை யாவையும் யூதேயாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. Now the rest of this act of the Joachim, and all that he did, and not written in this the book of these chronicles of the kings of the Judah. வசனம் 6. யோக்கீம் தன் பிரதாக்களுடனே நித்திரை அடைந்த பின்பு அவன் குமாரனாகிய யோக்கின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Joachim slept with his fathers, and Joachim can even the regain is the stand. வசனம் 7. எகிப்தின் ராஜாவாகிய அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்ட வீரரில் வரவில்லை. எகிப்தின் நதி துவங்கி ஐபிரேத் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்தான். And the kings of the Egypt come not and again any more out of this land, for the kings of the Babylon had taken from the river of the Egypt and to these rivers of the Ethiopians all that is pertained to the kings of the Egypt. வசனம் 8. யோக்கியம் ராஜாவாகிற பொழுது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தானின் குமாரத்தியான் அவன் தாயின் பெயர் நிக்ஸ்தான். Joachim was 18 years old when he began to reign, and he reigned in Jerusalem 3 months. And his mother's name was Nosata, the daughters of the Elatian of the Jerusalem. வசனம் 9. அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். And he did that which was an evil in the sight of the Lord, according to all that his father said and done. வசனம் 10. அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. At that time
the servants of the Nebuchadnezzar's kings of the Babylon come up against Jerusalem, and the city was an besieged. வசனம் 11. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருடைய சேவகர்கள் நகரத்தை முற்றுகை போடுகையிலே அவன் தனக்கு அதற்கு விரோதமாக வந்தான். And Nebuchadnezzar's kings of Babylon come and against the city and his servants and did besiege it. வசனம் 12. அப்பொழுது யூதேயாவின் ராஜாவாகிய யோக்கினீம் அவன் தாயும் அவன் ஊழியக்காரனும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் கைகளில் 8 வருஷத்தில் பிடித்து கொண்டான். And Joachim, the kings of the Judah, went out of the kings of the Babylon, he and his son mothers and his son servants and his son prince and his son officers and his kings of Babylon took him and the 8 years of this reign. வசனம் 13. அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவோட அரண்மனைகள் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனின் கர்த்தருடைய ஆலயத்தின் உண்டாக்கி இருந்த பொன் பனிமூட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு, and in cry out of then is all these treasuries of this house of this land Lord, and these treasuries of the kings of house, and cut in the prince all these valleys of the gold which is Solomon's kings of the Israel had made in this temple of the Lord, as the Lord said. வசனம் 14. எருசலேமின் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் 16 பேரையும் சகல தச்சர்களையும் கொள்ளையர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்தின் 7 ஜனங்களை எல்லாம் வேறொருவரும் மீதியா இருக்கவில்லை. And he cried away all Jerusalem and all the prince and all the mighty men of the world, even then and all captives and all the craftsmen and smith Noni remained save this rest stood up these people of the land. வசனம் 15. அவன் யோக்கினையும் ராஜாவின் தலையையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளின் தேசத்தில் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். And cried away in the Josiah chew this Babylon, and the king's mothers, and the king's and wife, and his and officers, and these mighty of the land. Those and cried he into the captivity from Jerusalem to Babylon. வசனம் 16. அப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளையும் மனுஷரின் 7,000 பேர்களையும் தச்சர் கல்லருமாகிய 1000 பேர்களை யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். And all the men of the mighty, even 7,000 and craftsmen and smith thousands, all that were and strong and for war, and even them and the kings and Babylon forgot captive to the Babylon. வசனம் 17. அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தேனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான். And the kings of the Babylon made an Mattaniah his own fathers and brothers kings in his turn, and Chanage his names to the Zedekiah. வசனம் 18. சிதேக்கியா ராஜாவாகிற பொழுது 21 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமை அரசாண்டு லீப்னா ஊரானாகிய ரொமேயானின் குமாரத்தியினான அவன் தாயின் பெயர் அமுத்தாள். Zedekiah was 21 years old, and when he began to reign, and regained the 11 years in Jerusalem, and his and mother's name was Amittai, the daughters of the Jessimiah of the Livinia. வசனம் 19. யோக்கியம் செய்தபடியெல்லாம் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். And he did which was an evil in the sight of the Lord, according to all that
check him hadn't done. வசனம் 20. ஜெருசலேமையும் யூதேயாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவு அவர்களின் மேலுள்ள அவருடைய கோபத்தினாலே அப்படியே நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். For God the anger of the Lord is come to pass Jerusalem and Judah until these had cast them out from east and presence that and Judah king rebelled against the kings of the Babylon. Our friends, நேற்று தினத்தில் வேலைக்கு போனேன். கரெக்டாக எனக்கு அண்ணா நகரில் வேலை வந்தது. அந்த வேலையை அண்ணா நகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் மகாபலிபுரம் போகிற வழி ரோடு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுக்கு போய் அங்கே ஃபிஷர்மேன் தாஜ் ஃபிஷர்மேன் சொல்லி ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டலுக்கிட்ட போயிட்டு வீட்டுக்கு வர கிட்டத்தட்ட 9:30 மணி நேரம் ஆகிடுச்சு. டிராஃபிக்லலாம் வர டிராஃபிக்கில் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு பேமெண்ட் 947 ருபீஸ். அவங்க 950 ருபீஸ் கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு வர வழியில் திராட்சை பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு இப்போ உட்காந்து நான் பைபிள் படித்து முடித்தாச்சு. இன்றைக்கி நான் நியூஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் போரை பற்றி பார்த்தேன். ரொம்ப அந்த ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவோட தலைநகரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரம்ப் எலான் மஸ்கோட நியூ காரை லான்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நேற்று தினத்தில் சொன்ன கண்ணங்கிட்ட இந்த அருண் மட்டும் நம்மளுடைய சர்ச்சில் மெம்பராக இருந்தார்னா நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவன் செய்யக்கூடிய தப்புலாம் செய்யவே மாட்டான் அப்படின்னு சொன்னேன். செஞ்சார்னா அவருக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு ஓகேயா அப்படின்னு கண்ணன்கிட்ட சொன்னேன். கண்ணனே அதிர்ச்சி ஆகிட்டான். எங்கள் சர்ச்சு அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான சர்ச்சு, குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர்-டே செயின்ட்ஸ். ஓகேங்களா, த ட்ரூ சர்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நாளைக்கு நம்ம கரோனிக்கல்ஸில் என்ட்ரு ஆகிறோம், ஃபஸ்ட் சாப்டரில். பாய்.